ஹீரோயினுக்கு அம்மா அப்பா கிடையாது. வாழ்வாதாரம் இல்லாம அவ மாமா கூட மும்பைக்கு போவா. வாடகை வீட்டு பார்த்து கொடுத்த புரோக்கருக்கு அட்வான்ஸ் பணம் கொடுக்க கூட பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா வேற வழியே கிடையாது. உங்ககிட்ட இருக்க அந்த பொண்ணை பார் டான்சர் கிளப்ல சேர்த்து விடுங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கும் இந்த பொண்ணோட மாமா ஓகே சொல்லிடுவாரு. ஹீரோயினை அந்த பாருக்கு கூட்டிட்டு போறாங்க. பார்காரனும் ஹீரோயின் அழகா இருக்கனால அவளை வேலைக்கு எடுத்துக்கிறான். வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அந்த பாருக்கு போக எனக்கு பிடிக்கல மாமா, நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றா. இத பாருமா, நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும், வேற வழியே இல்லை, நீ போய் தான் ஆகணும்னு சொல்றாரு மாமா. ஹீரோயினும் அங்க போறா. எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் கூச்சப்பட்டு ஆடாம இருக்கா. அங்க இருக்க அத்தனை பெண்களும் அழகா டான்ஸ் ஆடுறத பார்த்த பணக்கார ஆட்கள் எல்லாம் காசு கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்ஸ்ல அதை போட்டுடுவாங்க. பார் ஓனரும் இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினோட பாக்ஸ்ல மட்டும் பணமே இல்லை. இதை பார்த்த ஓனர்காரன், ஒழுங்கா ஆடுறதா இருந்தா ஆடு, வேலைக்கு வா, இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுன்னு திட்டிடுறான். இதை பார்த்தா தீபானுற டான்சர், உனக்கு நான் டான்ஸ் கத்து தரேன்னு சொல்லிட்டு ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க. அப்ப தீபாவோட புருஷன் ஆட்டோவை நிறுத்தி கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போன்னு சொல்ல, தீபா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னாலலாம் போக முடியாதுன்னு சொல்ல, நான் பணத்தை வாங்கிட்டேன், எனக்கு காசு தான் முக்கியம், நீ போய் தான் ஆகணும்னு திட்டி அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் தீபாவோட நிலைமைய பாத்தீங்களா மாமா, இனிமேல் நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவா. நீ ஏமா அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக போற, நீ பாட்டுக்கு பாருக்கு போவ, டான்ஸ் ஆடுவ, வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்றாரு. பார் டான்சர் வேலைய ஹீரோயின் வேடா வெறுப்பா தான் பண்ணிட்டு இருப்பா. இவ வேலைக்கு போற காசை வச்சு மாமங்காரன் குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருப்பான். ஹீரோயினும் நீங்க வேலைக்கு போனாதான் மாமா என்னால இந்த வேலையை விட முடியும்னு சொல்லுவா. என்னது, நான் வேலைக்கு போறதா, நீ வேலையை விட்டு நிக்கிறதான்னு சொல்லிட்டு அப்பவே அந்த மாமங்காரன் ஹீரோயினை ரேப் பண்ணிடுறான். இந்த விஷயத்த பார்ல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஹீரோயின் அழுவா. பாருக்கு வந்த ஒரு ரவுடிக்கு ஹீரோயினை பிடிச்சி போய் அவதான் வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். பார்காரங்களும் நீ போய் தாமா ஆகணும்னு ஹீரோயினை அனுப்பி வைப்பாங்க. அந்த ஆளும் ஹீரோயின் கிட்ட வரும்போது ஹீரோயினும் அழுதுகிட்டே இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் சொல்லி அழுவா. அந்த ரவுடிக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அதனால அந்த ரவுடி ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் கண் முன்னாடி அவ மாமாவை போட்டு தள்ளிடுறான். ஹீரோயினை கல்யாணமும் பண்ணிக்கிறான். ஹாப்பியாவும் இருக்காங்க. ஹீரோயின் பார்ல டான்ஸ் ஆடுற வேலையை விட்டுட்டு நிம்மதியான ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறா. இவங்களுக்கு நல்லபடியா அழகான ஒரு குழந்தையும் பிறக்குது. ஹீரோயினுடைய புருஷன் அபிமன்னுற ஆள்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்ப நிறைய பேரை இவன் போட்டு தள்ளி இருப்பான். அதனால போலீஸ்காரங்க ஹீரோயினுடைய ஹஸ்பண்டை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுறாங்க. புருஷனை இழந்த கை குழந்தைய வச்சுட்டு தவிச்சிட்டு இருப்பா. அப்பதான் புருஷன் வேலை செஞ்ச ஓனர் கிட்ட போய் பண உதவி கேட்பா. அந்த ஆளு திமிரா, நீ இன்னும் அழகாத்தானே இருக்க, ரெட் லைட் ஏரியால போய் வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கோன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோயின் கண் கலங்கி அங்கிருந்து வந்து ஸ்டார்டிங்ல அவ வேலை செஞ்ச பாருக்கே போயிட்டு குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு இவ திரும்பவும் பார் டான்சர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா.